A very happy evening, friends. Last session we started with Man Overboard, supplementary reading. Today's class also will be continuing with the chapter. Before that, we'll start with a small motivational story. Story is about Thomas Alva Edison, wherein the story begins with a small quote. Then I'll proceed with the story. Okay. Our greatness weakness lies in giving up. The most certain way to succeed is always to try just one more time. சில நேரங்கள்ல நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருப்போம். We would have put in lot of efforts, but we tend to fail. That is, it doesn't get succeeded. அது நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கு அது முடியறது கிடையாது. ஆனா நம்ம சில நேரங்கள்ல வந்து இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்போம். சில நேரங்கள்ல அந்த முயற்சி செஞ்சும் நமக்கு போதுமான அளவு ரெஸ்பான்ஸோ இல்லாட்டி நம்ம ஜெயிக்காதனால நம்ம அதை பாதியிலேயே விட்டுடுவோம். அந்த மாதிரி இல்லாம மீண்டும் ஒரு முறை கட்டாயமா நம்ம ஒரு முயற்சி போடுறோம் அப்படின்னா அந்த முயற்சினால நம்மளால கட்டாயமா அதை சக்சீட் பண்ண முடியும். அது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சிறு கதையா நம்ம பார்க்கலாம். An incident that happened in his life which motivates us. So what happens is he works in a laboratory. ஒரு ஒரு லெபார்டரியில வந்து அவர் வேலை செய்யறாரு. அதுலதான் அவருடைய ரிசர்ச் ஒர்க் ஆகட்டும் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே அந்த லெபார்டரியில தான் இருக்கு. 1914 எடிசனுடைய லெபார்டரி வந்து வெஸ்ட் ஆரஞ்ச், அதாவது நியூ ஜெர்சில இருக்கு. திடீர்னு தீ பத்தின்றது. Sudden fire accident in this laboratory. So what happens because of this fire accident? The entire laboratory gets destroyed. மொத்தமா அந்த லெபார்டரி மூலமா அது எரிஞ்சு போயிடுது. அதுல இருந்த எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், அவர் கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், மொத்தமா அதுல எரிஞ்சு போயிடுது. பார்த்தோம்னா எடிசனுக்கு வந்து ஒரு 67 வயசு இருக்கு. At that point of time, Edison was nearly 67 years. So he thought, what would I do? என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு யோஜனை இந்த சிந்தனை அந்த மொமெண்ட்டுக்கு இருந்தது. ஆனா மனசு நிறைய இந்த ரிசர்ச் சார்ந்ததாகவும் தன்னுடைய கண்டுபிடிப்புகள் நிறைய இருந்தது. நான் எப்படியாவது மறுபடியும் கொண்டு வந்துடுவேன். இதை எரிஞ்சா என்ன, என்னால மீண்டும் அதை ஒரு முறை என்னால செய்ய முடியும், கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் தானே கண்டுபிடிச்சிருக்காரு. He has only worked and he has found many things. So it is definitely possible for me to start from the scratch again. அப்படி முதல்ல இருந்து என்னால ஆரம்பிக்க முடியும். இந்த ஒரு நம்பிக்கை வந்து அவருக்குள்ள இருந்தது. அவர் என்ன சொல்றாரா, நான் பையன்ட்ட போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, bring your mother, let us see how the entire laboratory is getting burnt up. மொத்தமா எப்படி இந்த லெபார்டரி வந்து எரிஞ்சுன்றத பாக்கணும். ஏன்னா இது மாதிரியான ஒரு தீ விபத்து உங்க அம்மா இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க முடியாது, நீயும் பார்த்திருக்க முடியாது. இவ்வளவு பெரிய தீ விபத்து சம்பவத்தை வந்து பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும் அம்மாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. So he is telling to his son as well as his wife to look at this fire accident. But mentally he is very much prepared that he will be definitely able to revive it back. மறுபடியும் கொண்டு வர முடியும். இதே போல இன்னொரு லெபார்டரி உருவாக்க முடியும். He will be able to rebuild the entire laboratory. That was his intention. So he starts making plans. He starts making plans to revive back this laboratory once again. So definitely, successfully he completes it as well. Then successfully முடிக்கவும் செய்யறது. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்க முடியும் மேம்? லெபார்டரி இருந்தது, அதுலதான் இவர் வேலை செஞ்சாரு. திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது, எரிஞ்சு போயிடுது. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நமக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், திடீர்னு அந்த ஒரு பேப்பர் ஃபியூ பேப்பர்ஸ் அது மிஸ் ஆகுதுனாலே நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா மொத்தமா மறுபடியும் அதை எழுதணும், எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டு அதை பண்ணியிருக்கோம். மொத்தமா மறுபடியும் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூஸ் ஆர் ஹார்ட்ஸ். மறுபடியும் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பெஸ்டானதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? சேம் வே சேம் மைண்ட் செட் ஆஃப் தாமஸ் ஆல்வா எடிசன் as well. So here the story highlights the ability to bounce back despite of setbacks. நிறைய சோதனைகளும் சேலஞ்சஸ் இருந்தாலும் மறுபடியும் நான் அதை வந்து கொண்டு வருவேன். என்னால மீண்டும் ஒரு லெபார்டரி என்னால தயாரிக்க முடியும். I can definitely bring back
laboratory was his mindset. So failure is not the end. அதுதான் முடிவுங்கிறது கிடையாது. இந்த ஃபெயில்ங்கிற வார்த்தையே இருக்கு இல்லையா, அதோடைய விரிவாக்கம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அதோடைய முதல் முயற்சி கத்துக்கிறதுக்கான ஒரு முதல் படிக்கல்லா தான் நம்ம அதை எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் தி எண்ட், இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ இட்ஸ் நாட் தி எண்ட், அதர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டார்ட் நியூ. நம்ம முழுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதான் நம்ம எடுத்துக்கணும். So this in the story, the way he responded to this fire incident shows his positive attitude and strong determination. தன்னுடைய விடாமுயற்சியும் தன்னுடைய எண்ணமும் ரொம்ப உறுதியானதுனாலதான் அவரால் இதை மறுபடியும் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இட்ஸ் நாட் தி எண்ட், rather an opportunity to start new. This is the lesson that we learn from this incident of Thomas Alva Edison. என்ன விதமான சோதனைகளா இருந்தாலும், சேலஞ்சஸா இருந்தாலும், சவால்களா இருந்தாலும் நம்மளால முடியும். இது என்ன சவால், என்னால இதை எதிர்கொள்ள முடியும். ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள இருந்ததுன்னா we'll be definitely able to bounce back. Right? So with this good note, we'll start today's session. I'll quickly recap the story that we had seen. Man on overboard. I'm sorry, man overboard. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து குயிக்கா ரீகேப் பண்ணலாம். வசந்தாங்கிறவங்க வந்து கப்பல்ல வந்து பயணிக்கிறாங்க. So the name of the ship in which she travels is SS Rajula. So where is she traveling? She's traveling to Singapore. சிங்கப்பூருக்கு வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து அவங்க கிளம்பி சிங்கப்பூருக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த கப்பல்ல பார்த்தோம்னா ஆரம்பத்துல அதுல இருக்கக்கூடிய அறைகள், the various rooms in the ship is being mentioned. Furnished rooms, the swimming pool. It also had indoor games wherein the kids could play. குழந்தைகள் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு and a lot of indoor games in it. ஒரு லைப்ரரி கூட இருக்கு. ஸோ அந்த கப்பல்ல பயணிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் அனௌன்சஸ் தட், அவர் வந்து அறிவிக்கை விடுற இந்த மாதிரி இந்திய பெருங்கடல்ல வந்து ஒரு பெரிய புயல் உருவாயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அந்த கப்பல்ல இருந்தவங்க அநேகமானவங்க, முக்காவாசி வந்து வயதானவங்க, they were mostly adults. So as soon as they heard this news, they get panic. ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு படபடப்பும் கவலை வந்துருது அவங்களுக்குள்ள. ஐயோ, நான் எப்படி போய் சேருவேன், என்னுடைய உறவுக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்களே, இது போன்ற எண்ணங்கள்லாம். எப்பயாவது நான் என் பையனை போய் பார்த்துடணும், என் ஃபேமிலியை போய் மீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுதான் அந்த கப்பல்ல பயணிச்சுங்கிறவங்களுடைய எண்ணமா இருக்கு. ஆனா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் பயணிகளுக்குமே ஒரு விதமான பதட்டமும் பயமும் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா வசந்தா மட்டும்தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஷி இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் வெரி எக்ஸைட்டட் ஹியரிங் தி ஸ்டார்ம். புயல் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரியான படபடப்பும் பதட்டமும் இருக்கும். ஆனா இந்த பொண்ணு வந்து அது எப்படி இருக்கும், அதை நான் பார்க்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஷி இஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தி ஸ்டார்ம், ஹவு தே ஆர் கோயிங் டு ஓவர்கம். ஷி வாண்ட்ஸ் டு ஃபேஸ் இட். அதை வந்து அனுபவிக்கணும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், இந்த ஆர்வம் வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கு. திடீர்னு என்ன ஆகுது, காத்து வந்து வேகமா வீச அணைக்குது, அலைகள்லாம் மேலும் கீழுமா வேகமா எழுந்துடுது. ஸோ தெர் இஸ் அ சடன் ஸ்பிளாஷ் ஆஃப் வாட்டர், அதாவது பெரும் அலை வந்து வீசப்படுது இந்த கடல் மேல். ஒரு அங்கிள், ஷீ இஸ் பீன் கம்யூனிகேட்டிங் வித் அ பர்சன் இன் தி ஷிப். ஷீ நோட்டிசஸ் தட் ஹி இஸ் in this ship where he is on the deck and he is quite sick. The sea sicknessங்கிற வார்த்தை இந்த கதையில நம்ம கேட்டிருக்கோம். அவர் வந்து அந்த கப்பல்ல இருந்து அப்படியே கீழே குதிச்சுறாரு. The man tumbled and he fell into the sea water. இத பார்த்ததும் வசந்தா வந்து ஒரு படபடப்போட என்ன பண்றா, she runs quickly and goes and meets captain of the ship. இந்த கப்பலினுடைய கேப்டனை போய் சந்திச்சு, இந்த மாதிரி ஒரு நபர் வந்து கீழே விழுந்துட்டாரு, வந்து எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு போய் சொல்றான். So this captain of the ship, he announces to the rescue team, அந்த மீட்பு குழுவுக்கு வந்து அறிவிக்கிறார். Somehow that man has to be saved from this sea water. இந்த கடல்ல இருந்து அவன் எப்படியாவது காப்பாத்திவாங்க இல்லையா. So he gives orders to the team to save this person. இந்த பைனாக்குலரை வச்சு பாக்குறாங்க எங்க இருக்காங்க, எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு
இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. So how this man is getting saved by this rescue team, we need to see now. So rescue team ஆனது அனுப்பப்பட்டிருக்கு இவரை காப்பாத்துறதுக்காக. கேப்டன் ஆஃப் த ஷிப்பும் வசந்தாவும் பைனாக்குலர் ஜெபினால பார்த்துட்டு இருக்காங்க எப்படி அவங்க வந்து அவர் எப்படி காப்பாற்றப்படுறாரு ரெஸ்கியூ டீம்னாலங்கிறத பார்த்துருக்காரு. என்னென்ன நடக்குதுங்கிற இந்த லைவ் கமெண்ட்ரி வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் கிவிங் டு வசந்தா, இஸ் அப்டேட்டிங் ஹர் வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு தே ஆர் ரெஸ்கியூயிங் தட் பர்சன். So quickly I have recap until where we saw in the last session. போன கிளாஸ்ல எது வரைக்கும் நம்ம பார்த்தோமோ இந்த கதையில என்ன சொல்லப்பட்டதோ அதை நான் வந்து இந்த ஒரு ஷார்ட் ரிமார்க்ல நான் காமிச்சிருப்பேன். So we will proceed. Okay. Captain moved away to restore order on the ship. I edged close to the deck and asked, "What will you do to him, doctor?" அந்த மருத்துவ குழு வந்து வந்திருக்காங்க இவரை காப்பாத்துறதுக்காக. They are giving some kind of a treatment to save this person because he will have intaken lot of water. நிறைய நீரை வந்து அவர் குடிச்சிருந்திருப்பாரு இல்லையா, அதை வந்து எப்படியாவது வெளியேற்றணும். The captain moved away to restore order on the ship. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் வந்து பதட்டப்படாம அந்த கப்பல் வந்து செயல் இருக்கணும் இல்லையா. So he is moving away to restore order on the ship. இந்த பெண்ணும் இந்த வசந்தாவும் she is moving close to the doctor. Sorry, I told it as today. I edged close to the doctor and asked. The doctor கிட்ட போய் அந்த மருத்துவர் கிட்ட போய் கேக்குறேன், what will you do to him? காப்பாத்தப்படுறாரு, இவங்க கிட்ட இருக்காங்க. அந்த டாக்டர் கிட்ட வசந்தா கேக்குறாங்க, what will you do to him? Will he be all right? என்ன பண்ண போறீங்க, அவர் சரியாயிடுவாரா? Yeah, I think so. All the water will have to be pumped out of him. மொத்தமா நீரானது எல்லாமே வெளியேற்றப்படணும். All the water will have to be pumped out of him. குடிச்ச அத்தனை தண்ணியுமே வெளியேற்றப்படணும். He'll have to be given artificial respiration and kept warm. அவருக்கு வந்து இந்த செயற்கை காற்றானது கொடுக்கப்படணும். அவர் வந்து வார்மா வச்சுக்கப்படணும். அப்பதான் அவரால் காப்பாற்ற முடியும், அவரை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். So we need to give him artificial respiration. How do you pump the water out? I asked. எப்படி வந்து அந்த நீரை வெளியில எடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னாங்கிறது வசந்தா. We put him on his stomach and massage him until he brings it all up. இந்த வயத்தை வந்து அமுக்குவாங்க. அமுக்குங்கன்னா with the force the water will be pumped out of his stomach. அவருடைய வயிற்றிலிருந்து நீரானது வெளியேற்றப்படும். We put him on his stomach and massage him until he brings it all up, he replied. So as soon as the rescue team reached the ship, uncle was placed on the stretcher and rushed to the hospital room. அந்த மீட்பு குழு இந்த கப்பல்ல வந்து அடைஞ்ச உடனே அந்த அங்கிள் ஆனவர் இந்த ஸ்ட்ரெச்சர்ல அவர் போடப்படுற he's been rushed to hospital room. ஹாஸ்பிட்டல் அறைக்கு வந்து அவர் கொண்டு போகப்படுற. The captain then came to me and said, "Run along now and play with your friends. I'm busy, but will send you for when I'm through. I might even have a surprise for you." ஓ, இப்பதான் இந்த அவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுச்சு இல்லையா. இப்போ நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடு. Now run along and play with your friends. நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், but will send for you when I'm through. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட சொல்றேன், நீ வா, அப்ப நான் உன்னை கூப்பிடுவேன், நீ அப்ப என்கிட்ட வந்தா போதும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. When he turned away, I quietly sneaked into the hospital room to see what they were doing to the patient. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த ஹாஸ்பிட்டல் அறைய வந்து அப்படியே எட்டி பாக்குறேன். ஒளிஞ்சு மறைஞ்சு பாக்குறாங்க. யாரு? வசந்தா. என்ன மாதிரியான சிகிச்சை வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்படுது? நோயாளி, அதாவது patient, the man jumped into this water and was being rescued by this team. He's being given treatment in this hospital room. But she wants to know how he is being treated. எப்படி வந்து அவருக்கு இந்த சிகிச்சையானது தரப்படுறது, அந்த ஆர்வம் வந்து வசந்தாக இருக்கு. அதனால இந்த ஹாஸ்பிட்டலை வந்து அப்படியே விட்டு எட்டி பாக்குறா. Two nurses were scurrying to and fro with trays full of medicines and syringes. ரெண்டு நர்ஸுங்க இன்னும் பின்னமா போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. நிறைய மருந்துகளோட சிரிஞ்சுகளோடையும் அவங்க போயிட்டு வராங்க. Another was rushing off with the uncle's wet clothes.
ஒருத்தர் வந்து மருந்து மருந்தும் இந்த சிரிஞ்சஸையும் எடுத்துட்டு போக, இன்னொருத்தவங்க வந்து அவருடைய ஈரமான துணிகள் எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஐ ஸ்டாப்ட் அண்ட் ஆஸ்க் இஃப் அங்கிள் வாஸ் கான்சியஸ். அவருக்கு வந்து அவர் வந்து கான்சியஸா இருக்காரா அப்படின்னு நான் வந்து ஒரு நர்ஸை நிப்பாட்டி நான் கேட்கிறேன். நாட் yet, she replied. But he's better now. He should regain consciousness in a little while. இன்னும் அவருக்கு வந்து சுயநினைவு வரல. ஆனா அவர் வந்து இப்ப பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு சுயநினைவு வந்துடும். He should regain consciousness. மறுபடியும் அவருக்கு வந்துடும் சுயநினைவு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு வந்துடும் அப்படிங்கிற பதில தான் இந்த நர்ஸ் வந்து வசந்தாக்கு சொல்றாங்க. The ship was still rolling, so I couldn't play any games. இந்த கப்பல் வந்து இன்னும் அப்படியே ஆடிட்டே தான் இருக்கு. அதனால என்னால ஒன்றும் விளையாடலாம் முடியல. ஐ வெண்ட் அண்ட் சாட் இன் அ கோசி சேர். எல்லாம் மெதுன்னு இருக்கக்கூடிய ஒரு சேர் நாற்காலியில போய் நான் உட்காந்துக்கிறேன். அந்த லான்ச் வெறுந்து டேக் வெறுந்து ரிலாக்ஸ். இங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த இடம். நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன். அண்ட் ஸ்டார்டட் ரீடிங் அ ஸ்டோரி புக். ஏன்னா இவங்களும் வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வசந்தா என்ன பண்றா, ஒரு நாற்காலி, அந்த நாற்காலி வந்து ரொம்ப கொஷின் மாதிரி இருக்கு. இட்ஸ் இன் த லான்ச் அண்ட் ஷி ஸ்டார்ட்ஸ் ரீடிங் அ புக். ஒரு கதை புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ வாஸ் ஃபீலிங் ட்ரௌசி. ஒரு மாதிரி தூக்கமாவும் தூக்க கலக்கமாவும் இருந்தது. அண்ட் மஸ்ட் ஹாவ் டோஸ்ட் ஆஃப். தூக்க கலக்கத்துல நான் அப்படியே தூங்கியும் போயிட்டேனோ என்னமோ. The next thing I knew was somebody saying, "Wake up, child. You're Vasanta, aren't you? The captain wants to see you in his cabin." குழந்தை ஏஞ்சுக்கோ, நீதானே வசந்தா இல்லையா? உன்னை வந்து கேப்டன் வந்து சந்திக்கணும்னு சொல்றாரு. அவர் வந்து கேபின்ல இருக்காராம், உன்னை வர சொல்றாரு அவருடைய கேபினுக்கு. ஐ லுக் அப் டு தி sailor standing before. I looked up to a sailor standing before me. இந்த மாலினிக்கு முன்னாடி என் முன்னாடி நின்னுட்டு இருக்க அந்த மாலினியை வந்து நான் பாக்குறேன். It took me a minute to recollect the rescue operation and captain telling me, "I'll call you afterwards." எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்துட்டது. என்ன நடந்ததோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறேன். திடீர்னு அந்த கேப்டன் வந்து நான் உன்னை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவேன் சொன்னாரு இல்லையா, அதுவும் வந்து உனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஐ ஃபாலோ த ஆபீசர் ஈகர்லி. ஆபீசர் பின்தொடர்ந்து நான் அப்படியே ஆர்வத்தோட பின்தொடர்ந்து போறேன். He left me outside the captain's door saying, "Go right inside." He left me outside the captain's door. The கேப்டனுடைய அறைக்கு வெளியில அந்த கதவு வழியா அங்கேயே நிப்பாட்டி, போ அந்த கோ ரைட் இன்சைட், உள்ள போ, நீ அந்த அறைக்குள்ள போ அப்படின்னு அவர் எனக்கு வந்து கமாண்ட் பண்றாரு. ஐ நாக்ட் அண்ட் ஐ என்டர். கதவை தட்டி நான் உள்ள நுழையிறேன். The captain was standing in the middle of the room. கேப்டன் வந்து இந்த ரூம்ல நடுவில் நின்று இருக்காரு. When he saw me, he came forward and literally swept me off my feet. அவர் அவர் என்னை பார்த்ததும் அவர் கிட்ட என் முன்னாடி நெருங்கி வரார். He came forward. He was still smiling when he put me down. அவர் இன்னும் சிரிச்சுட்டே தான் இருக்காரு என்னை பார்த்து. He's having a kind of a smile when he put me down. He was still smiling when he put me down. You will have plenty to tell your friends, sir. Now close your eyes. நிறைய இருக்குல்ல உனக்கு விஷயங்கள் சொல்றதுக்கு உன்னுடைய நண்பர்கள்ட்ட. இப்போ வந்து நீ உன் கண்ணை மூடிக்கோ. I did so. Seconds later, I heard him say, "See what I bought for you." கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்சம் சில வினாடிகளுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, பாரு நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. On opening my eyes, I saw a big brown box. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெருசா பெருசா இருக்கக்கூடிய ஒரு பிரவுன் நிறத்துல இருக்கக்கூடிய பெட்டி நான் பாக்குறேன். On it was written, "With the best compliments of Captain Lindsay." With the compliments of Captain Lindsay. லின்சேனுடைய பரிசு, உனக்கான பரிசு, அந்த மாதிரி எழுத்துக்களோட அந்த பெட்டியில எழுதப்பட்டிருக்கு. I took the box and eagerly opened it. ஆர்வத்தோட அந்த பெட்டியை நான் எடுத்துன்னு திறக்கிறேன். "Oh, what a lovely ship!" I exclaimed. என்ன ஒரு அற்புதமான கப்பல் அப்படின்னு ஆச்சரியத்தோட நான் அவர்கிட்ட சொல்றேன். "Does this really belong to me? Can I keep it?" இது எனக்கானதா, நான் வேணா இதை வச்சுக்கலாமா? Lying snugly on a velvet packing was a most beautiful model of the ship. ஒரு வெல்வெட் இதுல துணி மாதிரி இருக்க வெல்வெட் துணி மேல ஒரு அழகான ஒரு ஷிப்பினுடைய மாடலானது அதுல வைக்கப்பட்டிருந்தது. On it was inscribed BISN and Co. SS Rajula. அதுல வந்து எழுதப்பட்டிருந்துதான்,
BSSN, I'm sorry, BISN and Co. SS Rajula. எழுத்துக்கள் வந்து அந்த கப்பல் மேல மாடல் ஆஃப் த ஷிப் இது வந்து எழுதப்பட்டிருந்துதான். ஐ பிளேஸ் தி பாக்ஸ் கேர்ஃபுல்லி ஆன் த டேபிள். அந்த பெட்டியை வந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மேஜை மேல நான் வைக்கிறேன். Then I threw my hands around the captain and hugged and kissed him. எனக்கு வந்து இருந்த சந்தோஷத்துல அந்த கேப்டனை வந்து இறுக்கமா கட்டி வச்சு நான் ஒரு முத்தமும் கொடுத்தேன். She was very happy because he had given her this ship as a present. He patted my cheek and smiled as he saw me lift the box and walk happily out of his room. அவர் என் கன்னத்தை தட்டி அஹ் அவர் வந்து அவர் தட்டி நான் முத்தம் கொடுக்குறேன் இல்லையா சந்தோஷத்துல அவர் வந்து என் கன்னத்தை தட்டி சிரிச்சபடியே அந்த பெட்டியை வந்து கிட்ட கொடுத்து அவர் வெளியில நடந்து போயிடுறாரு. ரூமை விட்டு வெளியில போயிடுறாரு. ஐ ப்ரௌட்லி ஷோட் மை பிரசன்ட் டு எவ்ரி ஒன் ஐ மெட். நான் யாரெல்லாம் சந்திச்சேனோ எல்லார்ட்டையுமே அந்த பரிசை வந்து நான் காமிச்சேன். சி வாட் த கேப்டன் ஹஸ் given me, isn't it lovely? பாருங்க கேப்டன் வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு பாருங்களேன். இவ்வளவு அற்புதமா இருக்குல்ல, நல்லா இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி இந்த கப்பல்ல நான் யாரெல்லாம் சந்திச்சேனோ அவங்கள்ட்ட எல்லாம் நான் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வசந்தா. இந்த மாதிரியான ஒரு அன்பளிப்பு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனந்தத்துல எல்லார்ட்டையுமே காட்டுறாங்க. எஸ் இண்டீட் வாஸ் தி யுனானிமஸ் வேர்டிக். மொத்தமா எல்லாரும் ஒத்தாவோட சொன்ன விஷயம் என்னன்னா ஆமாமா ரொம்ப அற்புதமா தான் இருக்கு கட்டாயமா. ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் போர்ட் தட் டே. இந்த கப்பல்லையே பயணிச்சதுலயே ரொம்ப சந்தோஷமான நபர்னு பார்த்தா அது நான் தான். ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் சூப்பர்லேட்டிவ் டிகிரில சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான நபரா இருந்தேன். கப்பல்ல பயணிச்சதுலயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற வரிகளோட இந்த கதையை வந்துட்டு குடிக்கப்படுது. How this person is being rescued and how Vasanta uh, responds immediately when this person stumbled from this ship, and how she informs to this captain and he orders to the rescue operation, and the man is saved by giving artificial respiration, and towards the end the captain gives her a round box in which a model of ship is being given as a present to this little girl. பெண்ணுக்கு வந்து இந்த அன்பளிப்பானது கொடுக்கப்படுறது. So with this, the story comes to an end. Beautiful story written by Vasanta Murthy. வசந்தாங்கிற பெண் இந்த ஷிப்பான எஸ் ரெகுலால பயணிக்கிறாங்க. ஸோ குவிக்லி வில் சி வித் பிக்சர்ஸ் படங்களோட பார்க்கறத நமக்கு ஞாபகத்துக்கு வரும். Shown it in last class as well, but still now you can relate it very well. இப்போ வந்து உங்களால இன்னும் அதை ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். The captain announced message about a storm. பெரும் புயலை பத்தி அந்த கேப்டன் வந்து அனௌன்ஸ் பண்ற கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களும் ரொம்ப படப்படப்போடையும் எல்லாரும் கடவுளை வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பா எப்படியாவது நம்ம காப்பாற்றப்படணுமே, உறவினர்கள்னா போய் நம்ம சந்திக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வசந்தா மட்டும்தான் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்காங்க. She's the only person who is very excited about the storm. Strong wind started blowing. ஒரு பெரும் காற்றானது வீச ஆரம்பிக்கிறது. The ship rocked to and fro. கப்பல் அதுல இருந்து முன்னும் பின்னுமா சாய்ந்து போயிட்டு வருது. Huge waves dashed against the ship. பெரும் அலைகள் அந்த கப்பல் மேல வீசப்படுறது. Huge waves dashed against the ship. இப்ப நம்ம கடல்ல பீச்சுக்கு ஏதாவது ஒரு விண்வெளி நாட்கள்ல போனாலுமே அலைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சில நேரத்துல காத்து வேகமா வீசுதுன்னா அலையானது ரொம்ப பெருசா இருக்கிறதா நமக்கு தெரியும். லுக்கிங் அட் இட் செல்ஃப் வி கெட் ஃப்ரைட்டட். அதை பார்த்தாலுமே நமக்கு பயமா தான் இருக்கும் இல்லையா. இப்ப கப்பல்லே பயணிச்சுட்டு இருக்காங்க. கப்பல்ல பயணிச்சுட்டு இருக்கும்போது பெரும் அலைகள் அந்த கப்பல் மேல விற்கப்படுறதை இவங்க உணர்றாங்க. So a man who was leaning over the rails was standing near the deck. He tumbled over the railings into the wild sea.
பெரும் கடல்ல வந்து இவர் எழுந்துடுறாரு. Because of this huge wave that lashes the ship. வசந்தா shouted to save him. எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு வசந்தா வந்து கத்துறாங்க. So the captain ordered the rescue team to save the man. So she runs the captain and asks him somehow rescue the man has fallen to this sea. This captain, he orders the rescue team to save the man. காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து எழுதுறாரு. They struggled hard and saved him. எப்படியோ போராடி காப்பாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சையானதும் தரப்படுறது இவருக்கு. Because somehow they struggled and saved this person. Artificial respiration was given and saved. நீரானது இந்த நபரினுடைய வயிற்றிலிருந்து எடுக்கப்படுது. See, this person is pressing the stomach of the person who has drunk this water. நீர் கடல் நீரை வந்து குளிச்சதுனால அவர் மயங்கி போயிருக்கார். ஸோ இந்த நீரானது வெளியேற்றப்படணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ரிமூவ் தி எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் பர்சன் ஹஸ் இன்டேக்கர். எடுத்த நீரை வந்து இப்படிதான் வெளியேற்றுவாங்க. இந்த படங்கள் எல்லாம் கூட பார்த்து கற்றுக்கலாம். The captain of the ship finally he presented him வசந்தா, மாடல் ஆஃப் ஷிப். அழகான ஒரு வெல்வெட் மேல இது வந்து வைக்கப்பட்டிருக்கு. கடைசியில எனக்கு வந்து ஒரு அன்பளிப்பா கேப்டன் வந்து கொடுக்குறாரு. So she proudly showed the gift to everyone. ரொம்ப பெருமையா எல்லாருக்கும் வசந்தா வந்து இந்த அன்பளிப்பை வந்து காட்டுறாங்க. So she was the happiest person on board that day. கப்பல்லே பயணிச்சதுலே வசந்தாதான் ரொம்ப சந்தோஷமான பெண்ணா இருக்காங்க. First she is being presented this model of ship. She's very happy about it. All of them to whom she shows the ship, they are also telling unanimously. சும்மா எல்லாருமே சொல்றது ஆமா இது ஒரு அற்புதமான அன்பளிப்பு, ரொம்ப அழகா இருக்கு, அற்புதமா இருக்குன்னா அப்படின்னு சொல்றாங்க. This story comes to an end. A beautiful story written by Sautamaruthi. Right? We thought of showing you the various components or parts of ship. பொதுவா இந்த கப்பல்ல பார்த்தா டெக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்திருப்போம். பொதுவா கப்பல்ல பயணிக்கிறது அப்படின்னா அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாமேன்னு எனக்கு தோணிட்டு. ஸோ தாட் ஆஃப் ஷேரிங் யூ வேரியஸ் பார்ட்ஸ். The front part area that cuts through the water as the ship moves forward. கப்பல்ல பார்த்தோம்னா இந்த பகுதியெல்லாம் வந்து போன் சொல்லுவாங்க. இதுதான் this part of the front part of area. It cuts through the water. இந்த கப்பல் முன்னாடி நகர cuts through the water as the ship moves forward. இதுதான் அந்த முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு பாட்டா இருக்கு. அகாமடேஷன் இந்த கதையில நம்ம பார்த்தோம்னா நிறைய அறைகள், ஃபர்னிஷ் ரூம்ஸ், டைனிங் ரூம், இண்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஓய்வு எடுக்கிறதுக்கான இடம், பிளேஸ் wherein they relax themselves, the living quarters and facilities for the crew. இந்த கப்பல்ல பயணிக்கிறவங்க பயணிகள் அதுல வந்து நிறைய அறைகள் இருக்கும். டைனிங் ஏரியாஸ், கேபின்ஸ், மற்ற இடங்கள் for rest and recreation. This is called as accommodation. This is accommodation. Deck. The deck இருக்கக்கூடிய இடத்துலதான் அங்க ரெயிலிங்ஸ் இருக்கும். இந்த நபர் வந்து சாஞ்சுங்க இருக்கிறது சொல்லியிருப்பாங்க இல்லையா? So what is a deck? A flat horizontal surface or floor that people can walk on like the floor of a room but on a ship. இப்ப எப்படி நம்ம வீட்டுல வந்து தரையில நடக்கிறோம், அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு கப்பல்ல வந்து நம்ம நடக்கணும்னா இந்த டெக், இந்த ஹாரிசான்டல் பிளேஸ் wherein we walk
horizontal surface or floor that people can walk the floor of a room, but on a ship. ஆனா இது வந்து கப்பல்ல நடக்குது. அதனாலதான் இங்க வந்து இது டெக்குன்னு சொல்லப்படுது. சரியா? Sorry. Device that helps ships move sideways. இதான் நடக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். Propeller. It's a rotating device with blades. இதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சின்ன ஃபேன் மாதிரி இருக்கு இல்லையா? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் டிவைஸ் வித் பிளேட்ஸ் தட் புஷ் வாட்டர் பேக்வர்ட். நீரை வந்து பின்னாடி தள்ளும், which in turn propels the ship forward. இதுதான் கப்பலை வந்து முன்னாடி நகர்த்துறதுக்கு உதவிகரமா இருக்கு. பட் இட் pushes the water backward. நீரை வந்து பின் தள்ளுறதுக்கு உதவிகரமா இருக்கு. ரட்டர் வழியே இருக்கு. Radar's primary function is to steer the ship by changing the direction of water flow. இந்த நீருடைய திசையை வந்து மாத்துறதுக்கு வந்து திசை திருப்பறதுக்கு அது உதவிகரமா இருக்கு. காஸ்ட் வெசலுக்கு டேர்ன் திருப்பறதுக்கு. ஏன்னா கப்பல் வந்து நேர் பாதையிலேயே போகாது. ஒரு பக்கத்துல இருந்து ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு போகணும்னா இந்த ரெடருடைய உதவினாலதான் இது முடியும். இப்ப கார்ல பார்த்தோம்னா ஸ்டீரிங் இருக்கு. ஸ்டீரிங் எப்படி வலது பக்கம் திருப்பணும்னா கார் வந்து ரைட் ஹேண்ட் சைடு திருப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் கப்பல்ல இது. கீல். All this that I'm sharing to you is for your extra knowledge. உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் காமிக்கிறேன். So how it will be in a ship. Various components that we come across. The keel is a fundamental structural component similar to the spine of a human body. எப்படி நம்மளுடைய உடம்புல வந்து முதுகு தண்டுவடமோ அது போலதான் ஒரு கப்பல்ல கீல் அப்படிங்கிறது. இட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட். முக்கியமான ஒரு காம்பனன்ட். எப்படி நம்ம உடம்புக்கு வந்து முதுகெலும்போ அதே போலதான் கீழுங்கிறதும் ஒரு கப்பலுக்கு. என்ஜின் ரூம். எல்லா இதுலயும் என்ஜின்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். முக்கியமானது இல்லையா? அது இருந்தாதான் வண்டியானதே அது செயல்படும். ஸோ engine room, it is an enclosed space wherein the machinery that pass the ship and generates electricity is located. Enclosed space. Okay, the machinery that powers the ship and generates electricity. இந்த மின்னானது உற்பத்தி ஆகப்படுறதோ. It's a large enclosed space. இடம். மாஸ்ட். இது நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய இந்த கம்பிகள் போல ஒரு அமைப்பு இந்த ஷிப்ல பார்த்திருக்கோம். Is to hold the sails in place so that they can catch the wind and move the ship. இந்த காற்றை வந்து தடுத்து காட்டுறதுக்கு உதவிகரமா இருக்கு. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் தி ஷிப். அந்த கப்பலை வந்து முன்னோக்கி செல்றதுக்கும் இது வந்து உதவிகரமா இருக்கு. இடத்துல அதை நிற்கணுமா நகரணுமா இது வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் தி ஷிப். லாஸ்ட் ஒன் ஆங்கர். ஆங்கர் போட்டாதான் உங்குரும் போட்டாதான் அந்த கப்பல் அந்த இடத்துல அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Yeah. So the captain also uses this word in this story. It is heavy metal object attached to a chain or rope that's dropped into a water to hold the ship in place. அந்த கப்பலானது அதே இடத்துல நிற்க விடணும் அப்படின்னா இந்த ஆங்கரை தான் பயன்படுத்துவாங்க. Preventing it from drifting due to wind or current. ஏதாவது பெருங்காற்றோ அலையோ ஏதாவது இந்த கப்பலை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா அந்த கப்பல் அதே இடத்துல இருக்கிறதுக்காக இந்த ஆங்கர் ஆனது உபயோகிக்கப்படுகிறது. So helps to keep the ship in a place. Okay. So now we'll be looking into multiple choice questions. Just take a few more minutes of yours.
சிம்பிளா தான் இருக்கும் இந்த மேன் ஓவர் போர்டு இந்த பாடத்துல தான். பட் ஸ்டில் வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட். I was dashed to be on board the ship. I was bored, sad, thrilled. கதையில வந்து சந்தா எப்படி இருந்தாங்க இந்த கப்பல்ல பயணிக்கிறதுக்கு? She was bored, sad, or thrilled. Next question. Uncle, I'm going back to my parents in dash. லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. இந்த மறுபடியும் போறதா அவங்க சொல்றாங்க இந்த கதையில. Will she going back? Third question. I request all of you to keep calm, silent, quiet, shouting. Fourth question. There was dash everywhere, sorrow, happiness, energy, panic. As soon as this person, he tumbles down the ship. What is the state of the people over there? என்ன மாதிரியான சூழல் இருக்கு? சோகமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, எனர்ஜெட்டிக்கா இருக்காங்களா, இல்ல படபடப்பா ஒரு பேனிக்கோட இருக்காங்களா? A dash sea will be end of me. A rough sea, calm sea, wild, roaring. Next question. This made my imagination run mad, wild, strange, deep. Seventh one. Even the heavy pianos in the dash went crashing against the walls. எங்க வைக்கப்பட்டது இந்த pianos? Pianos kept in the hall, room, lounge, dining room. சீக்வன்ஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய லைன் நமக்கு வந்து தெளிவா இருக்கணும். We need to be very clear and we will be able to answer multiple choice questions. Yes. Dash waves were dashing against the ship. High waves, huge waves, big waves, or mild waves. One. People started crowding the deck, board, kitchen, lounge. எந்த இடத்துல வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்க ஆரம்பிச்சாங்க? Which place? Was it the deck, board, kitchen, or lounge? Which being mentioned in this story. Last question. I borrowed the captain's glasses, binoculars, book, gloves. கேப்டனுடைய கண்ணாடிகள், பைனாக்குலர், புத்தகம், கிளவுஸ். நான் எதை வாங்கில? What did Vasanta borrow from captain? Hope you have written answers for all the 10 questions and story is pretty much clear to everyone, I guess. But all you are having any doubts, please ask me. நீங்க அதை ஞாபகம் வச்சு எனக்கு அடுத்த செஷன்ல கூட கேட்கலாம். Okay, friends, I'll end the session over here. Meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.